எழில்துரை அவர் ரேகா மேமோட சன் ரோல் பண்ணியிருக்காங்க, அலெக்ஸ்ன்ற ரோலு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இவங்க ஸ்னேகா குமார் பண்ணியிருக்காங்க, அவங்க கயல்ன்ற ரோல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டாக்டர் அனிதாவா வந்து அனிதா சம்பத் பண்ணியிருக்காங்க. மெயின் கேரக்டர் படத்தில் இதுதான். இந்த படத்தோட காஸ்டிங் இவ்வளோ தான். படத்துடைய டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு டிஓபி ஜேசன் வில்லியம்ஸ் அப்படின்றவர் வந்து படம் பண்ணியிருக்காரு. அவரும் நிறைய நல்ல படம் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட படங்களுமே ஒரு 3 படம் டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது, ஜேசன் வில்லியம்ஸோட படம். அண்ட் படத்தோட எடிட்டர் கமலக்கண்ணன், படத்தோட ஆர்ட் டைரக்டர் ரஞ்சித் குமார், அண்ட் படத்தோட ப்ரொமோஷன் சாங் விச் இஸ் ரோஸ்மெரி குவீன் அப்படின்ற சாங்கோட கொரியோகிராஃபர் வந்து வரதா மாஸ்டர் பண்ணியிருக்காரு. படத்தில் ப்ரொமோஷன் மாண்டேஜ் சாங் ஒன்று இருக்குது, அது பேர் வந்து செலிப்ரேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. அந்த சாங் வந்து பண்ணது பாடினது எல்லாமே வந்து ஏஆர் ரியானா மேம், ஏஆர் ரமன் சாரோட அக்கா பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட பிஜிஎம் அண்ட் ரோஸ்மெரி குவீன் சாங் வந்து படத்தில் மூன்ராக்ஸ் அப்படின்ற ஒரு யங் டேலண்டட் பாய்ஸ் வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. மெயின் டெக்னீஷியன், காஸ்டிங் அண்ட் க்ரூ இது படத்தோட டீம் இவரில் தான். சரி ஆஷிக், எஸ், உங்களுக்கு எப்படி இந்த படத்தில் நீங்கள் வந்தீங்க? அதாவது எப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரே ஆங்கராக மாறி நம்ம எல்லாரும் வந்து கேள்விகளை வந்து மாறி மாறி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த வகையில வந்துட்டு எனக்கு மிரியம்மா வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா அதாவது ஒரு ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்தே நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தேன்ல. ஸோ அதனால எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். அதுவும் வந்து அது சின்னத லெவல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது, இட் பிகம் ஹியூஜ் லெவல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம்ல நம்ம வந்து ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு ப்ரொமோஷன்ஸ் முடிச்சுட்டு இங்க நம்ம கேரளா ப்ரொமோஷன் வந்திருக்கதே ஸோ பிளஸ்ட். ஸோ அந்த வகையில இந்த படம் வந்து இந்த நாட்டு தான், இந்த ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அது அதோட மீனிங் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்கும் போதே நான் என்னதுன்னு கேட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலிங்கா அது எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. ரொம்ப ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தோணும். அந்த ஒரு டேக்அவே இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சொல்ல மறந்த கதைன்ற மாதிரி சொல்லாத கதை இது. ஸோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுல இது ரெண்டும் கிடையாது. எனக்கு வந்து ரேகா மேம் வந்து இன்னைக்கு காஸ்டியூமே பயங்கரமா போட்டுருக்காங்க. ஆமாம், ரேகா மேம் வந்து ஷீ இஸ் ஏஜிங் ரிவர்ஸ்லுக்கு போயிட்டு இருக்காங்க. ரேகா மேம், இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கால் பண்ணது ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆஷிக் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் விட்டுருக்காரு, அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா என்ன இன்னொரு தடவை கூப்பிட்டு சொன்னாரு, மேடம் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மாலதி நாராயணன் சொல்லி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்னோட ஃப்ரெண்ட் அயர்லாந்து, ஷீ இஸ் அ டாக்டர், அவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு இருக்காங்க அப்படின்னு. அப்படியே சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் மாலதி நாராயணன் வந்து என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ வந்து நீங்க பண்ண அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி கதை கேட்குறேன். அந்த ஒரு 15 நிமிஷத்துலயே என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்படியே ஃபுல்லா ஓகே நான் பண்றேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா பிகாஸ் அந்த 15 மினிட்ஸ்லயே வந்து அவங்க சொல்லும் போதே அந்த கதைக்குள்ள ஏதோ ஒரு நல்ல சம்திங் நல்ல ஒரு ஒரு சப்ஜெக்ட் கேட்கும்போது நமக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லும், நீ ஒத்துக்கோ. சிலது என்ன சொல்லணும், சரி I'll call you back அப்படின்னு வச்சிருவோம். சிலது அப்படியே சொல்லுவோம். சில டைம்ல வந்து சொல்லுவோம், இப்போ டைம் இல்லை டேட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லாருமே அவங்கவுங்க கதைக்கு நல்லவங்களா தான் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க சப்ஜெக்ட்னு வரும்போது இது என்னோட கிரேட் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் பட் அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. அப்புறம் நான் காஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஜெய்சன் டிஓபி வந்தாரு, அப்புறம் ஆஷிக் இருக்காரு, அப்புறமா எழில் எனக்கு சன்னா வந்தாரு, அதுக்கப்புறம் ரஹ்மான் சாரோடைய சிஸ்டர் வந்து ரெஹனா மேடம் வந்தாங்க, அப்புறம் மூன் ராக்ஸ்ன்னு வந்து அந்த மியூசிக் பண்றவங்க அவங்க வந்தாங்க. இல்ல அப்படியே காஸ்ட் வந்து ஆயிடுச்சு, ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. மேடமால தாங்க முடியல. அது இல்லாம ஒரு லேடி டைரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வரும்போது இட்ஸ் லாட் ஆஃப் பெயின். ஒரு கார்ப்பரேட்னா என்ன, ஒரு பிஸ்னஸ்னா என்னன்றது நான் இந்த படத்து மூலமா கொஞ்ச நாளாவே கத்துட்டு வரும்போது அவங்கள்ட்ட ஒவ்வொன்றா நான் கேட்குறேன். இந்த இடத்துக்கு போகணும், இப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், இது செய்யணும், அது செய்யணும், போஸ்ட் ப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் டிஏ ஒர்க்கு, அதுக்கப்புறம் கேமரா புக் பண்ணுறதுலேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஈவன் ஒரு ரூம் டெக்கரேட் பண்ணுறதுலேருந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் இருந்தாலும் ஆர்ட் டைரக்டர்ஸோட சேர்ந்து வந்து இவங்களும் வந்து அந்த டிசைன் பண்ணாங்க. ஒரு கிறிஸ்டியன் ஹவுஸ் எப்படி இருக்கணும்ன்றது வந்து டிசைன் பண்ணாங்க.
അല്ല, ഞാൻ മനസ്സിലായിട്ടില്ല. ഞാൻ മലയാളത്തിലല്ലേ പറയണ്ടേ? മലയാളത്തിൽ ഇതിങ്ങനെ തമിഴ് ഇവരടുത്ത് സംസാരിച്ച് ട്രിവാൻഡ്രത്ത് വന്നിട്ടും ഞാൻ വന്ന് തമിഴ് സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുക. It's okay. ഭയങ്കര. അപ്പൊ അങ്ങനെ അവർ തന്നെ ഫുൾ ഡിസൈൻ ഒക്കെ അവർ തന്നെ ചെയ്തിട്ടിരുന്നു. ഇറ്റ്സ് എക്സലന്റ്. പിന്നെ അതൊരു ക്രിസ്ത്യൻ ഹൗസ് ആയിട്ട് മാറി. ഒരു ബ്ലൂ ആൻഡ് വൈറ്റ് ആൻഡ് അതിൻ്റെ ഒരു സ്റ്റാച്ചു വെക്കുന്നത് അവിടെ പോകുമ്പോൾ തന്നെ നമുക്ക് നല്ല ഒരു ഇൻസ്പിറേഷൻ ആകൂലേ. അപ്പോൾ ഒരു കാര്യവും ഞാൻ ശ്രദ്ധിച്ചു ഭയങ്കരமாக. റൈറ്റപ്പ്, കോൺസെൻട്രേഷൻ, പിന്നെ അവരുടെ മൈൻഡ് സെറ്റിൽ ഒന്ന് ഫിക്സ് ചെയ്ത് അത് ഫിക്സ് ചെയ്ത് തന്നെ. ഇത് ആര് വന്ന് എത്ര ഒപ്പീനിയൻ പറഞ്ഞാലും അത് കേൾക്കില്ല. പിന്നെ നമ്മൾ ഡിസ്കസ് ചെയ്യുമ്പോൾ ഇങ്ങനെ ചെയ്യാം അങ്ങനെ ചെയ്യാം എന്ന് പറയുമ്പോൾ അത് മാത്രം അക്സെപ്റ്റ് ചെയ്യും. ആക്ടിങ്ങിൽ, ഡയറക്ഷൻസിൽ, മറ്റേതിൽ കോസ്റ്റ്യൂംസ് വരെ അവർ തന്നെ നോക്കിയായിരുന്നു. കുറേ ഡിസൈനർ ഉണ്ട്, കുറേ ടീം പീപ്പിൾ ഗിവ് ആൻഡ് ടേക്ക് നല്ല ഹെൽപ്പ് ഉണ്ടായിരുന്നു. അങ്ങനെ ഞങ്ങൾ 25 ഡേയ്സ്, ഒരു മാസം കൊണ്ട് ജൂണിൽ ഒരു ഷൂട്ടിംഗ് ചെയ്ത് ഇന്ന് ഡിസംബറിനുള്ളിൽ നമ്മൾ റിലീസിനും വന്ന്. അപ്പോൾ എത്ര ഹാർഡ് വർക്കാണ്. അപ്പോൾ ഒരു ലേഡി എന്ന് പറയുമ്പോൾ ഡയറക്ടറായിട്ട് വരുന്നത് ഭയങ്കര ടഫാണ്. ഇപ്പോൾ സിനിമ ഫീൽഡിൽ ഒരു ലേഡി ഡയറക്ടർ വരുന്നത്, പ്രൊഡ്യൂസർ വരുന്നത് വെരി വെരി வெரி டஃப். அந்த சுதா இவங்க இருக்காங்கல்ல, என்ன படம் எடுத்தாங்க? சூரரை போற்று. சூரரை போற்று. அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் மாதவன் சார் வச்சு ஒரு படம், இது நம்ம விக்ரம் வேதா. சுதா கொங்கரா. விக்ரம் வேதா, சுதா கொங்கரா. அவங்க வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி லேடி டைரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இல்லவே இல்லை. லேடி டைரக்டர்ஸ் ஹாசினி மேடம் பண்ணியிருக்காங்க, ரேவதி பண்ணியிருக்காங்க, அப்புறம் பானுமதி அம்மா. பழைய ஆர்டிஸ்ட் தான் சொல்லியிருக்கலாமே தவிர டைரக்ஷன்னா யாரும் இல்லை. ப்ரொடக்ஷன் சைட்ஸில் ராதிகா மேடம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் குட்டி பத்மினி மேடம் பண்ணுறாங்க, லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் டைரக்டர்ஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப கம்மி. அப்போது ஒரு லேடி டைரக்டர் வரும்போது நம்ம அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். இந்த ஜேர்னியே நல்லா இருந்துச்சு. படம் கம் அவுட் வெரி நைஸ்ல. அதனால ஹாப்பி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும் தான் இவ்வளோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டே உங்களுக்கு. அதாவது அது ஃபோர்வர்ட் பண்றது நினைப்பு இருக்கா? அந்த ரூட்லயே ஃபுல்லா நமக்கு இத கவர் ஆயிடுச்சு. ഈ കഥ മാത്രമില്ല, ആദ്യം 1986 എന്ന് തോന്നുന്നുണ്ട് എനിക്ക്. 86ഓ 7ഓ എന്ന് അറിയില്ല. കമലാ സെൽവരാജ് എന്ന് പറഞ്ഞിട്ട് ജെമിനി ഗണേശന്റെ മകള്. ജെമിനി ഗണേശന്റെ ഒരു മോളുണ്ട്, രേഖ എന്ന് പറഞ്ഞിട്ട്. എനിക്ക് എൻ്റെ ഗുരുനാഥർ കുറേ പേരിങ്ങനെ സെലക്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞു. അതിലിങ്ങനെ കുലുക്കിയിട്ടപ്പോൾ ഒരു പേരെടുക്കാൻ പറഞ്ഞു എന്നെ. അപ്പം ഞാൻ എടുത്തത് രേഖ എന്ന് പറഞ്ഞ ഒരു പേരാണ്. അപ്പോൾ അവർ പറഞ്ഞ് നോർത്തിലൊരു രേഖ ഇരിക്കട്ടെ, സൗത്തിലൊരു രേഖ അവിടെ ഇരിക്കട്ടെ എന്ന് പറയും. അപ്പോൾ എന്നെ എപ്പോഴും മോളെ എന്ന് പറഞ്ഞിട്ട് ജെമിനി ഗണേശൻ സാർ എന്നെ വിളിക്കും. എന്താന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങളുടെ സ്ട്രീറ്റിൻ്റെ തൊട്ടടുത്ത് വാക്കിങ്ങിന് പോകും, ഹോട്ടലിന് പോകും. അവരുടെ ഹോസ്പിറ്റലിൽ അവിടെയാണ് ഉണ്ടായിരുന്നത്. അപ്പോൾ അവരുടെ ഫാമിലി ഫ്രണ്ട്സും നമ്മളൊക്കെ നല്ല ഫ്രണ്ട്സായി. അപ്പോൾ എനിക്ക് അവരാദ്യമായിട്ട് ടെസ്റ്റ് ട്യൂബ് ബേബി ആദ്യം എൻ്റെ കൈ കൊണ്ട് ഇൻട്രൊഡക്ഷൻ ചെയ്യാൻ പറഞ്ഞു. അവരാദ്യം പോയി പഠിച്ചിട്ട് വന്ന്, ഫോറിനിൽ അബ്രോഡിലൊക്കെ പോയി പഠിച്ചിട്ട് വന്ന് അവർ IVF ആദ്യം ട്രൈ ചെയ്യുന്നുണ്ട്. ആര്? കമലാ സെൽവരാജ്. ആദ്യത്തെ കൊച്ച് ജനിക്കുമ്പോൾ അവർ പറഞ്ഞു എൻ്റെ കയ്യിലാണ് ഇൻട്രൊഡക്ഷൻ. അപ്പം തൊട്ടേ എന്തോ എനിക്കൊരു ഡെസ്റ്റിനി. ആ കൊച്ചിനെ എടുത്ത് ഞാൻ കാണിക്കുന്നുണ്ട്, ഇതാണ് ഇങ്ങനെ നിങ്ങൾക്ക് ഒരു IVF ചെയ്യാൻ പറ്റും എന്ന് പറഞ്ഞ ഒരു കൊച്ചിനെ എടുത്ത് കാണിച്ചു. അത് കഴിഞ്ഞ് ദശരഥം ചെയ്തു. ദശരഥം എന്താന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ എൻ്റെ ഹസ്ബൻഡിന് വയ്യ, അതിന് പൈസ വേണം. അപ്പോൾ ഞാൻ ലാൽ സാറിൻ്റെ പൈസ കൊണ്ട് ലാൽ സാറിൻ്റെ സ്പേം ഡോണർ എടുത്ത് എൻ്റെ വയറ്റിൽ വെച്ച് അവർക്ക് വേണ്ടി ഞാൻ ഒരു കൊച്ചു ജനിച്ചു കൊടുക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അത് ഡിഫറെൻറ്റ് ടൈപ്പ് ഓഫ് ക്യാരക്ടറാണത്. പക്ഷെ അതുപോലും ഭയങ്കര എല്ലാവരെയും ഭയങ്കര അഫക്റ്റ് ചെയ്തതും ഭയങ്കര ദുഃഖിച്ചതും കംപ്ലീറ്റ് ആക്ടർ എന്ന് പറയാം. ആ സീൻസും ക്ലൈമാക്സ് സീൻസൊക്കെ മോഹൻലാൽ സാറിനെ കണ്ടു, ഈ പെണ്ണ് എന്താണ് ഈ കൊച്ചിനെ കൊണ്ട് അവരുടെ അടുത്ത് കൊടുത്തിരിക്കാമല്ലോ എന്ന് പറയും. പക്ഷെ ഞാൻ കൊടുക്കുന്നുണ്ടല്ലോ, കൊടുത്തിട്ടും തിരിച്ച് ആ കൊച്ചിനെ എൻ്റെ കയ്യിൽ കൊടുക്കും. ലാൽ സാറ് കൊടുക്കുമ്പോൾ എന്തൊരു മരണ നീരും ഇത് ഭയങ്കര ആ സീൻ കാണുമ്പോൾ ക്ലൈമാക്സിൽ. അത്രയും ബ്യൂട്ടിഫുൾ ഒരു മൂവിയാണ് അത് വേറെ ടൈപ്പ്. പക്ഷെ ഇതും അഡ്വാൻസ്ഡ് ആണ്. IVF അഡ്വാൻസ്ഡ് സ്റ്റോറിയാണ്. ബട്ട് ഈവൻ ദോ ഇതിൽ എന്താന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പൊ പണ്ടൊക്കെ നമുക്ക് രണ്ടുപേര്, പണ്ട് നമ്മളെല്ലാ ഫാമിലി ജോയിന്റ് ഫാമിലി ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ എല്ലാം തനിച്ചായി. പിന്നെ ഹസ്ബൻഡ് വൈഫ് മാത്രം. പിന്നെ കൊച്ചി ഇല്ലാത്തവർക്ക് പോയി IVF ചെയ്യും അവര്. ആരടുത്ത് ഡൊണേറ്റ് ചെയ്യുന്നത് പോലും അറിയില്ല. ഡോക്ടേഴ്സിന് മാത്രമേ അറിയാൻ പറ്റും. സീക്രട്ടായിട്ട് വെച്ചിട്ട് അങ്ങനെ ഒരു കൊച്ചിനെ ജനിക്കാനുള്ള ഇത് മെഡിക്കൽ ഇതായിട്ട് വന്നു. ഇപ്പോൾ ഇവർ റിസർച്ച് ചെയ്തപ്പോൾ കോർട്ട് ഓർഡർ പടി അബ്രോഡിലൊക്കെ വന്നിട്ടുണ്ട് അഡ്വാൻസ്ഡ് IVF. ഒരാളിനെയോ ഒരു തനിച്ചിരിക്ക് കല്യാണം കഴിക്കാത്ത ഒരു പെണ്ണാണെങ്കിലും ഒരു ട്രാൻസ്ജെൻഡർ ആണെങ്കിലും ഒരു കൊച്ചിന് ജനിപ്പിക്കാൻ പറ്റുമെന്ന് പറഞ്ഞിട്ടാണ് ഉള്ള സബ്ജക്റ്റ്.
അപ്പോൾ ഒരു 30 വയസ്സിനും 50 വയസ്സിനും ഉള്ള ഒരു റിലേഷൻഷിപ്പ്, എൻ്റെ മോനായിട്ട് ഫ്രണ്ട് വരുന്നത് ഇവരുടെ ദുഃഖം കണ്ടിട്ട് ഞാൻ അതിനനുസരിക്കുന്നു. പക്ഷെ ഒരു കൊച്ചു ജനിച്ചെടുക്കാനുള്ള ഇത് ഞാൻ എല്ലാം മെച്യൂർഡായിട്ട് ഞാൻ അക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നുണ്ട്. പിന്നെ അവനെ എതിർക്കുന്നു, സൊസൈറ്റിനെ എതിർക്കുന്നു, ഞങ്ങൾ രണ്ടുപേരും കൂട്ടാകുന്നു. അങ്ങനെ ഇവർക്ക് വേണ്ടി ഞാൻ ഒരു കൊച്ചു പ്രസവിച്ചു കൊടുക്കുന്നു. പക്ഷെ ഞങ്ങൾ അത് കസ്റ്റമൈസ് ചെയ്യുന്നുണ്ട്. വേറെ എവിടെ നിന്നോ കൊണ്ടുവന്ന് സ്പേം കളക്ട് ചെയ്ത് അത് കണ്ണു വന്ന് പൂച്ചയാണോ ചീത്തയാണോ എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് അതൊക്കെ ஒரு சப்ஜெக்டாயிட்டு வருന്നുണ്ട്. இந்த சப்ஜெக்ட் வந்து லைக் ஒரு ஒரு இப்படி ரேண்டமாக உட்காந்து ஒரு ஃப்ரெண்டோட அம்மா கூட அந்த கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி எழுதின கேரக்டர் தான் அந்த மிரியம்ன்ற கேரக்டர். அது ஒரு இன்னசென்ட் கேரக்டர். அது அட்வான்ஸ் டெக்னாலஜி மெடிசன் இப்போ எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குன்னு தெரியாத ஒரு கேரக்டர். அது ரியல் லைஃப் கேரக்டர். அந்த கேரக்டர்கிட்ட நான் இந்த ஐவிஎஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்பில் ஷீஸ் அ சிங்கிள் மதர். ஸோ அவங்க லைஃப்பில் ஷி பீன் த்ரூ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஒரு சிங்கிள் மதராக ஒரு குழந்தைய பெற்று வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகும் போது வாட் எவர் ஸ்ட்ரகிள் ஷீ வென்ட் த்ரூ. அப்போ அந்த ப்ரெக்னென்சின்ற அந்த 9 months பீரியடை வந்து அவங்க என்ஜாயே பண்ணலை அவங்க லைஃப்பில். அப்படி இருக்கும்போது இந்த டாபிக் நான் அவங்கள்ட்ட சொல்லும் போது ஷீ காட் ஸோ எக்ஸைட்டட். ஐயோ ஐவிஎஃப்னு ஒன்று இருக்குது, அப்போது கல்யாணம் பண்ண தேவையில்லையா, நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி பார்த்தோன்னே அவங்க வந்து நான் வந்து பண்ணுறேன், நானும் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு க்ரீன் ஐஸ் பேபி வந்து நானும் பெற்றுக்க போகிறேன், நான் வந்து அந்த லைஃப் தட் ஐ மிஸ்டில் அந்த டீனேஜ் லைஃப் ஒரு இருக்கும்ல அதை நான் ஃபுல் மிஸ் பண்ணிட்டேன். ஷி காட் மேரிட் வென் ஷி வாஸ் 18. அவள் ஹஸ்பண்ட் லெஃப்ட் வென் ஷி வாஸ் 19. ஸோ அப்போது அந்த லைஃப் மிஸ் பண்ண லைஃப்பை நான் வந்து ரீலீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த நாட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த ரீலீஃப் பண்ணதில் அவங்க செலக்ட் பண்ணது ஸ்பெசிஃபிக்லி என்னென்னா அந்த ப்ரெக்னென்சி தான் செலக்ட் பண்ணாங்க. அந்த லைஃப் வந்து நான் ஒரு கிளப்பிங் போகணுமோ இல்லை நான் இங்கே போகணும், நான் ட்ராவல் பண்ணணும், நான் அதை பண்ணணும், அதை ரீலீஃப் பண்ணணும்னு அவங்க சொல்ல கிடையாது. தட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் ஆஃப் அ லைஃப் வந்து அந்த ப்ரெக்னென்சி, அதை நான் ரீலீஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ ஆஸ் அ உமனாக மதர்ஹுட்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த ப்ரெக்னென்சி ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருந்தாலும் அது உமன் அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, அதை எவ்வளோ எம்ப்ரஸ் பண்ணுறாங்க, அடுத்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை ஒன்று வருதுல்ல, 50 இருந்தாலும் 60 இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை ஒன்று வருது, நான் அதை ரீலீஃப் பண்ணுன்றது அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த இமோஷன் ஆஃப் அ உமன் வந்து அதை வச்சு இந்த ஐவிஎஃப் அப்படின்னு, அதுவும் அட்வான்ஸ் ஐவிஎஃப்ன்றது வந்து ஒரு படம் பார்க்க வர்றவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு லைக் 2 hours என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் அந்த படம் பார்த்துட்டு போகும்போது கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்றத வந்து ஐ வாண்ட் டு கிவ் தெம் ஆஸ் அ நாலேஜ், ஒரு கிஃப்ட். படம் பார்த்துட்டு போகும்போது ஒரு நாலேஜ் ஒரு கிஃப்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்றதுனால இந்த நாட் எடுத்து. ஆக்சுவலி நாங்கள் தமிழில் இவ்வளோ பெரிய இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை. எல்லாம் கொஞ்சம் கப்சிப்புன்னு தான் சொன்னோம். நீங்கள் வந்தோடனே அப்படியே பேச விட்டீங்க, நாங்களும் ரிலீஸ் ஆக போகிற இதில் ஓப்பன் அப் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு டெலிகாஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் டிசம்பர் 22 ரிலீஸ். நான் ஐ எம் மைசெல்ஃப் அ டாக்டர், ஐ ஒர்க் இன் அயர்லாண்ட். ஸோ எனக்கு ஐவிஎஃப் அட்வான்ஸ் ஐவிஎஃப் அங்கே ரொம்ப காமன். அங்கே வந்து அட்வான்ஸ் ஐவிஎஃப்ன்றது இட்ஸ் பிகேம் ஸோ காமன். அங்கே வந்து இப்போ யூ ஆஸ் அ சிங்கிள் உமனாக யூ கேன் ஜஸ்ட் கோ டு எனி ஐவிஎஃப் கிளினிக் அண்ட் டெல் தெம் தட் ஐ வாண்ட் டு கெட் ப்ரெக்னென்ட், ஐ எம் நாட் இன் டு ரிலேஷன்ஷிப்போ, எனக்கு கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு ஏன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் பேபி அப்படின்னாலும் இட்ஸ் பாசிபிள். ஸோ அது அங்கே. அப்போ இங்கே வந்து இந்த சப்ஜெக்ட் நான் எடுக்கும்போது ஆப்வியஸ்லி நான் அங்கேருந்து வந்தாலும் நான் இங்கே ஆஸ் பர் லா தான் நான் அதை பண்ண முடியும். நான் அங்கே உள்ள டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்லலாம், பட் ஐ ஒன்லி கேன் புட் இட் as லைக் அ இமேஜினரி கேரக்டர்ஸாக தான் நான் பண்ண முடியுமே தவிர அப்போது அது நாலேஜாக போகாது மக்களுக்கு. அப்போது நான் போயிட்டு ஆஸ் பர் இந்தியன் லா திஸ் இஸ் பாசிபிளா இந்தியாவில் ஒரு சிங்கிள் உமனால் கேன் ஷீ கெட் ப்ரெக்னென்ட் ஆஸ் பர் லா அப்படின்னு பார்க்கும்போது 2021 வந்து அந்த டிஸ்கஷன் போய் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓகே இது நம்ம லீகலாக பண்ணலாம். சிங்கிள் உமன் கேட்டகரியில் வந்து லெஸ்பியனும் will come under that category. woman single woman அப்படின்னா ஸோ இப்போது இருக்கிற இந்தியன் லா படி வந்துட்டு மேரேஜ் இஸ் நாட் அ மஸ்ட் டு கெட் ப்ரெக்னென்ட். As long as you are a woman, you can be anyone, like you can be a tomboy, you can be a lesbian, you can be a single woman, whoever you want to be. If you have uterus and you want to get pregnant, marriage is not compulsory இப்போ as per Indian law. எனக்கு வந்து கண்டென்ட் ஓரியன்ட், ஐ ஆம் அ பிக் ஃபேன் ஆஃப் மலையாளம் சினிமா டு பி ஆனஸ்ட், லைக் நாட் டு ஹர்ட் எனி ஒன், பட் மலையாளம் சினிமான்றது என்னோட டேஸ்ட்.
எனக்கு வந்து ஒரு ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நேச்சுரலாக இப்போ அந்த வீட்டிலேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த மாஸ் எலமெண்ட், ஒரு ஐட்டம் சாங்கு, ஒரு குத்து சண்டை, அப்புறம் ஒரு லவ் டூயட்டு, அது கதையில் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணலாம். பட் வாண்டட்லி வைக்கிற படங்களோ, ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண இதோ ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் காமெடியோ, ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் ஃபைட்டோ, ஃபோர்ஸ் ஃபிட் சாங்ஸோ, அண்ட் ஒரு மாஸ் எலமெண்ட் லைக் அ ஹீரோ, அந்த ஸ்டார்டம், அந்த மாதிரி படங்கள் வந்து நான் என் டைப் கிடையாது. ஸோ அதனால நான் வந்து மோஸ்ட்லி மலையாளம் சினிமாஸ் தான் பார்ப்பேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணப்போ ஐ கிளியர்லி டோல் மை டிஓபி, இது தமிழ் படம் மாதிரி இருக்கக்கூடாது, இது வந்து மலையாளம் படம் மாதிரி இருக்கணும். எனக்கு அந்த லைட்டிங், அந்த கலர் டோன், அந்த லைட்டிங் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். பிகாஸ் தட் இஸ் ஹவு ஐ ரோட் திஸ் மூவி. இது பக்கா இந்த சினிமாட்டோகிராஃபியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வி டிட் மோஸ்ட்லி எல்லா மலையாளம் படத்தில் பண்ணுற அந்த சினிமாட்டோகிராஃபி லைக் ஒரு கிம்பல் வச்சு ஃபுல் ஸ்விங்கில் போகும், லைவாக இருக்கும், ஒரு ஃபுல்லாக நீங்கள் எங்கேயுமே ஒரு கட்டு போயிருக்காது. இப்போ நம்ம மாஸ்டர் ஷாட், மிட்டு, க்ளோஸ் அந்த மாதிரி போகாமல் ஃபுல் கிம்பலில் நிறைய சீன்ஸ் போயிருப்போம். ஒரு லாஸ்ட் சப்பர் அப்படின்ற அந்த ஒரு தீமை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு டைனிங் டேபிள் சீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெங்க்த்து டயலாக்ஸ் பேசியிருப்பாங்க. எல்லாமே மாஸ்டர் ஷாட் தான் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் க்ளோஸாக நோட் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் மட்டும் ஷிஃப்ட் பண்ணி வரும். இப்போ யாஷிக் பேசி அங்கே ஃபோக்கஸ் இருக்கும், அப்புறம் நான் பேசும்போது ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகி. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சினிமாட்டோகிராஃபிலையுமே. ஸோ இது மெயின், இது வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மலையாளம் சினிமா தான் ஆக்சுவலாக இந்த படம். ஐ வாண்டட் இட் டு பி லைக் அ மலையாளம் ஃபிலிம். ஆக்டிங் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இவ்வளோ பண்ணல ஸ்கிரிப்ட் ரைட்டிங், எனக்கு ஈஸியாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வரும். இந்த ஸ்கிரிப்ட் நான் ஒரு 1 வீக்கில் எழுதின ஸ்கிரிப்ட். அண்ட் டைரக்ஷன் வந்துட்டு நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன். ஐம் நாட் லைக் நான் ஒரு டைரக்ஷன் ஸ்கூலுக்கோ நான் வந்து யாரோ ஒருக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் நான் ஒர்க் பண்ணலை. எனக்கு நான் நினைக்கிறேன் ஐ ஹாவ் வெரி இமேஜினேட்டிவ் மைண்டு. அந்த மைண்டை வச்சு தான் ஃபுல்லாக எல்லாம் ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது அது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க். ப்ரொடக்ஷன் அது வந்து நான் திரும்பி பண்ண மாட்டேன். ப்ரொடக்ஷன் வந்து இட் இஸ் நோ ஃபார் மீ. ஆக்டிங் இஸ் மை பேஷன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது தமிழ் சினிமாவுக்கு ஆக்டிங் பண்ணலான்னு தான் வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கான சேனலோ எதுவோ லைக் ப்ராப்பர் பர்சனோட அந்த கான்டாக்ட் இல்லாதனால அப்படியே இதாகி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணதான். பட் டிரெக்ஷனோ ஆக்ஷனோனா ஐ வுட் டூ அகெயின் கண்டிப்பாக. பிகாஸ் ஐ வாண்ட் டு ரைட் ஸ்கிரிப்ட். ஐ டூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் மைண்டில். இது அடுத்த படமுமே வந்து வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஐ வாஸ் டாக்கிங் டு ஆஸ்டிக் எஸ்டர்டே, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குன்னு. ஸோ ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே. ஒரு பெரிய ஸ்டார் அவங்க கூட வந்து நம்ம நடிக்கும் போது ஷி மேக் அஸ் கம்ஃபர்டபுள். ஸோ அதுதான் வேணும். அந்த ஐஸ் பிரேக் மூமெண்ட்டை வந்து அவங்க ஈஸியாக அதை பிரேக் பண்ணி வாங்க ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷி கிவ்ஸ் மோர் ஸ்பேஸ். அப்படின்றதுனால அந்த அவுட்கம் வந்து ரொம்பவே நல்லா வந்துச்சு. எப்போதுமே ஒரு இதுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது. ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. ஸோ அதாவது நியூ கமர்ஸ்க்கு. பட் இவங்க வந்து அந்த வகையில் ரொம்ப ஷீஸ் ஸோ கிரேட். அதனால ஒரு அவுட்புட்டாக பார்க்கும் போதுமே ஸோ லைவ்லி, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஜுவல் ஆகி ரொம்பவே நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ இது ஏன் மலையாள சினிமா பேட்டர்னில் பண்ணணும் அப்படின்றது ஒரு பிளான்ல இருந்தது அப்படின்னா, இப்போ இதில் வந்து மலையாள சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாண்டேஜஸ் போயிட்டு இருக்கும். அது பேஸ்ட் தான் சாங் போயிட்டு இருக்கும். அந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் பேட்டர்னில் ஒரு ப்ரோமோ சாங் பண்ணியிருப்பாங்க. ரோமன் சம்லலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ப்ரோமோ சாங் வந்திருக்கும். ஸோ அதே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேஜஸ் சாங்ஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அந்த இதுக்கு வந்து ஒரு மாண்டாஜாக இருக்கும், கதையில் ட்ராவல் ஆகும். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு ஒரு ரோஸ்மெரி குயின் சாங் இஸ் அ ப்ரோமோ சாங், ஒரு செலிப்ரேஷன் வைப்பில் இருக்கும். ഒരു ഷീ ഈസ് എന്താ നല്ല ടാലൻറ്റഡ് ആണ് എല്ലാത്തിലും. നമ്മൾ പെട്ടെന്ന് ഒരു കാര്യം അപ്പം നടന്നില്ലെങ്കിൽ നമ്മൾ തന്നെ ഒരു സ്ട്രെസ് ആകൂല, നമുക്ക് ഒരു ഭയങ്കര ടെൻഷൻ ആകും. ആ കോൺസെൻട്രേഷനിൽ ഇരിക്കുമ്പോൾ വേറെ എന്തെങ്കിലും ഡയറക്ഷൻ പറ്റണം, റൈറ്റപ്പ് ചെയ്യണം, ഷോർട്സ് നോക്കണം, ക്യാമറനെ ഓർഡർ ചെയ്യണം, പ്രൊഡക്ഷൻസ് നോക്കണം, അങ്ങനെ ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ടല്ലോ. ആൾക്കാർ ഇരുന്നാലും അവരുടെ ടേസ്റ്റിൽ വരണം അല്ലേ, അവർ വിചാരിക്കുന്ന മാതിരി ഷോർട്സ് ഒക്കെ വരണമല്ലോ. അപ്പൊ കംപ്ലീറ്റ് അവർ എന്ത് മനസ്സിൽ ഓർത്തിരുന്നോ അത് കറക്റ്റായിട്ട് അവരെടുക്കാൻ ഒരു തീരുമാനിച്ച് വെച്ചിരുന്നത്. അപ്പൊ അതുകൊണ്ട് ഷീസ് വെരി ടാലന്റഡ്. ഞാനിപ്പോ പറയുന്ന എല്ലാ ഇതിലും ഞാൻ പറഞ്ഞിട്ടേ ഇരുന്നത് അവരുടെ അടുത്ത് കണ്ടിട്ട് ഞാൻ ഇങ്ങനെ നെട്ടിപ്പോയി ഭയങ്കരമായിട്ട്. കണ്ട് പഠിക്കണം എല്ലാം ഒരുപാട്. വെരി വെരി ടാലന്റഡ്, വെരി കോൺഫിഡൻറ്റ് ഇൻ എവറിത്തിങ്. ഡയറക്ഷൻ ആയിരിക്കട്ടെ, ഫോട്ടോഗ്രാഫി അറിഞ്ഞില്ലെങ്കിലും അത് അറിഞ്ഞ് പഠിച്ച് ഗൂഗിളിലൊക്കെ പോയി ഡയറക്ഷൻ ആരടുത്തും നിന്നിട്ടില്ലല്ലോ. അപ്പോൾ എല്ലാം അറിഞ്ഞു വെച്ചിട്ടാണ് വന്നിരിക്കുന്നത്. അപ്പോൾ ഒരു സ്ക്രിപ്റ്റ് ആണെങ്കിലും നോളേജ് ചില ആൾക്കാർ സ്പ്ലിറ്റ് ചെയ്ത് എടുക്കും. ഒരു സൂം, ഒരു ക്ലോസപ്പ്, ഒരു മിഡ് ക്ലോസപ്പ് അങ്ങനെയൊക്കെ എടുക്കും.
പുള്ളിക്കാരത്തി ചില സീൻസിൽ ഇങ്ങനെ റൊട്ടേറ്റ് ചെയ്ത് വരണം, ചില ഷോർട്സ് ഇങ്ങനെയാണ് കമ്പൈൻ ചെയ്ത് വരണം, ചിലത് ഇങ്ങനെ മോണ്ടേജ് ആയിട്ട് എടുക്കാന്ന് പറഞ്ഞ് ഫിക്സ് ചെയ്തു. അപ്പോൾ അത് നമുക്കും ചെയ്യുമ്പോൾ കുറച്ച് അത് അവരുടെ സ്റ്റൈലോടെ ചേർത്ത് നമുക്കും ക്യാരക്ടർ മനസ്സിൽ ഉൾക്കൊണ്ട് ഒരു ജെല്ലാകുമ്പോൾ അത് അതിൻ്റെ ഔട്ട്പുട്ട് വരുമ്പോൾ വളരെ നന്നായിരുന്നത്. അപ്പോൾ ഷീ ഈസ് വെരി 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 ടാലൻറ്റഡ് ഇൻ എവറിത്തിങ്. ബട്ട് പർട്ടിക്കുലറായിട്ട് ഒരു ലേഡി ഡയറക്ടർ വരുമ്പോൾ ഒരുപാട് പ്രഷേഴ്സ് ഉണ്ടാവും. ഔട്ട്സൈഡിൽ നിന്നാലും ഇൻസൈഡ് ആണെങ്കിലും ജലസ്, ഈഗോ, ഭയങ്കര ഒരു പുഷ് എല്ലാം ഉണ്ടാകും. അതെല്ലാം അവർ സഹിച്ച് വരുന്നുണ്ട്. അപ്പോൾ നമ്മൾ ജൂണിൽ എടുത്തിട്ട് ഡിസംബറിൽ തന്നെ റിലീസായി വരുന്നത് ഇറ്റ്സ് എ ഗ്രേറ്റ്ഫുൾ. അവരുടെ അടുത്ത് ഞാൻ പറഞ്ഞു അടുത്തത് പ്രൊഡക്ഷൻ ചെയ്യേണ്ട, ഇനി ഒരു 10 പൈസ പോലും അവർ ഉണ്ടാക്കിയിട്ടില്ല. അവരുടെ ഓൺ മണി വെച്ചിട്ട് അവരാണ് ഇതിൽ പ്രൊഡ്യൂസ് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പം ഞാൻ പറഞ്ഞ നിങ്ങൾ ഇട്ട പൈസ തന്നെ തിയേറ്ററിൽ ആൾക്കാർ വരണം. നമ്മൾ റീലോഡ് ഭയങ്കര ലീഡ് റോൾ ചെയ്തിട്ടുണ്ട് രേഖ എന്ന് പറയുമ്പോൾ അതിൻ്റെ കൂടെ ഈ സബ്ജക്റ്റും ഹിറ്റാകണം, ഓഡിയൻസ് വരണം, തിയേറ്ററിൽ വന്ന് പടം കാണണം. അപ്പോൾ അവരിട്ട പൈസ കിട്ടി കഴിഞ്ഞാൽ അടുത്തതിൽ നിറയെ റൈറ്റപ്പ് ചെയ്ത് കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഞാൻ നിറയെ ഇപ്പോൾ അയർലാൻഡിൽ പോയി ഡോക്ടറായിട്ട് വർക്ക് ചെയ്യണം അവർ. അപ്പോൾ അത് വർക്ക് ചെയ്തിട്ട് തന്നെ ഞാൻ പറഞ്ഞു ഒരു 6 മാസം കഴിഞ്ഞിട്ട് നിങ്ങൾ സ്ക്രിപ്റ്റ് എടുത്തിട്ട് വരൂ, നമുക്ക് വേറെ ഡയറക്ടേഴ്സിനെ കൊണ്ട് വേറെ ടൈപ്പ് ഓഫ് ക്യാരക്ടേഴ്സ് ഒക്കെ ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് മഞ്ജു വാര്യരൊക്കെ കുറേ ദിവസം സ്റ്റോപ്പ് ചെയ്തിട്ട് പിന്നെയും അഭിനയിക്കാൻ വന്നില്ല, സ്ട്രോങ് റോൾ ചെയ്യുന്നുണ്ട്. ഇപ്പം മീര ജാസ്മിൻ വന്നിട്ടുണ്ട്, നവ്യ നായർ വന്നിട്ടുണ്ട്. അപ്പം അങ്ങനെ അത് ഇവർ ഒരു ഡ്രീം ഗേളായിട്ട് കാണുന്നുണ്ട് ഓഡിയൻസ്. കല്യാണം കഴിക്കുന്ന മുമ്പ് അവരുടെ സ്വപ്ന നായികയാണ് നമ്മളൊക്കെ, കല്യാണം കഴിക്കുമ്പോൾ വേറെ ഒരാളുടെ ഭാര്യയാണ്. അപ്പോൾ അവർക്കത് വിചാരിക്കാൻ പറ്റുന്നില്ല. ഓഡിയൻസിന് തമ്മിൽ തന്നെ ഇങ്ങനെ ഷീസ് മാരീഡ് അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് ഒരു ഇതുണ്ട്. പക്ഷെ അങ്ങനെ ഹോളിവുഡിലൊക്കെ അങ്ങനെ ഇല്ലല്ലോ. ഇപ്പോൾ മാധുരി ദീക്ഷിത്, ടെമ്പിൾ കപാഡിയ, ഒരുപാട് ആർട്ടിസ്റ്റ് കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് വന്നിട്ടാണ്. പപ്പി അമ്മക്ക, പണ്ടത്തെ ഷൗക്കാർ അമ്മ, ലക്ഷ്മി മാഡം, ഇവരൊക്കെ ഒരുപാട് ലീഡ് റോൾ ചെയ്തവർ, ജയഭാരതി അമ്മ, ഷീലമ്മ, അവരിരിക്കട്ടെ, ഇപ്പോൾ ശാരദമ്മ, ഇവരൊക്കെ എന്തുമാത്രം നല്ല ക്യാരക്ടർ. 35 years 40 years അവരൊക്കെ നല്ല റോൾ. കെയർ വിജയമ്മ, അവരൊക്കെ നല്ല റോൾ ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷെ ഇപ്പോൾ റോൾ കിട്ടുന്നത് ഭയങ്കര കോമ്പറ്റീഷൻ ആയിപ്പോയി. ഒരുപാട് സബ്ജക്റ്റ്, അനിമേഷൻ, ഗ്രാഫിക്സ്, പിന്നെ ഒരുമാതിരി അഡ്വാൻസ്ഡ് ആയിപ്പോയി. എക്യുപ്മെൻറ്റിലും ഫോട്ടോഗ്രാഫിയിലും ഭയങ്കര അഡ്വാൻസ് ആയതുകൊണ്ട് ക്യാരക്ടേഴ്സിന് ഇമ്പോർട്ടൻസ് ഇല്ല. അവിടെ ഹീറോ മാത്രമേ നിൽക്കുന്നു. ഇപ്പോൾ ഹീറോയിൻ്റെ ഓപ്പോസിറ്റായിട്ട് കുറച്ച് ഹീറോയിൻസിന് 2 പാട്ട്, കുറച്ച് ഇങ്ങനെ ഡയലോഗ്സ് അത്ര തന്നെ ഉണ്ടാകും. ഒരു 1 man ആർമി മാത്രമാണ് ഹീറോസ് ആണെങ്കിൽ. മലയാളത്തിൽ അതില്ല. തമിഴിൽ അങ്ങനെ കുറച്ചുകൂടെ വന്നാൽ നിറയെ ക്യാരക്ടർ ചെയ്യാം. ഒരുപാട് ടാലൻറ്റ് ആർട്ടിസ്റ്റ് ഉണ്ട്. അവർക്കെല്ലാം ആർക്കും അത്രയും അവസരം കിട്ടുന്നില്ല. അത് നമ്മളായിട്ട് ഒതുക്കി വയ്ക്കുന്നില്ല. അതങ്ങനെ ടേസ്റ്റ് ആയിപ്പോയി ഓട്ടോമാറ്റിക്. അത് മാറ്റണം എന്ന് പറഞ്ഞിട്ടാണ് പറയുന്നത്. നമ്മൾക്ക് ഒരുപാട് നല്ല ക്യാരക്ടർ വന്നിട്ടായിരിക്കും. എല്ലാം നമ്മളുടെ ബിഗ് ലെജൻഡാണ് നമ്മൾ ചെയ്ത ഡയറക്ടേഴ്സ് ആണെങ്കിലും ആക്ടർ ആണെങ്കിലും എല്ലാവരും. അപ്പോൾ ഞാൻ കല്യാണം കഴിച്ചിട്ട് ചില ആർട്ടിസ്റ്റ് അഭിനയം നിർത്തുന്നില്ല. ഇപ്പം നാളെ പ്രസവിക്കുന്നെങ്കിൽ ഇന്ന് വരെ എല്ലാവരും ഒരുപാട് പേര്, ഖുഷ്ബു, ഉർവശി, ഇവരൊക്കെ എന്ത് ചെയ്യുന്ന പറഞ്ഞാൽ നാളെ പ്രസവമാണെങ്കിൽ ഇന്ന് വരെ അവർ അഭിനയിച്ചിട്ടായിരുന്നു, പിന്നെ നിർത്തിയിട്ടുമില്ല. നമുക്ക് അങ്ങനെയല്ല. ഞാൻ കല്യാണം കഴിച്ച ഉടനെ തന്നെ ഒരു 4 years 5 years ബ്രേക്ക് എടുത്തു. എന്താന്ന് പറഞ്ഞാൽ കൊച്ചിനെ നോക്കണം. അതൊക്കെ വന്ന് നോക്കുമ്പോൾ എല്ലാം യങ്സ്റ്റേഴ്സ് മാറിയിട്ടുണ്ട്. ലോകം തന്നെ മാറുന്ന മാറി സിനിമ ഫീൽഡ് ടോട്ടലായിട്ട് മാറിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ കമ്മ്യൂണിക്കേഷൻ ഉണ്ടായിരുന്നില്ല. പിന്നെ വരുന്ന സബ്ജക്റ്റ് നമുക്കൊരു ജസ്റ്റിഫൈ ചെയ്യുന്ന മാതിരി റോൾസ് കിട്ടിയില്ല. അപ്പോൾ ഞാൻ വിചാരിച്ചു നല്ല ക്യാരക്ടർ വരട്ടെ എന്ന് പറഞ്ഞ് വെയിറ്റ് ചെയ്തു. ഇപ്പോൾ ജസ്റ്റിസ് ഫോർ ജെനി എന്നൊരു പടം ചെയ്യുന്നു. ഗുരുവായൂർ അമ്പലനടയിൽ പൃഥ്വിൻ്റെ അമ്മയായിട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ ഈ പടം കറക്റ്റ് ഒരു ഇൻട്രൊഡക്ഷൻ ആയിരിക്കും. ഇടയ്ക്കിടയ്ക്ക് നല്ല പടങ്ങൾ ചെയ്യും നമ്മൾ. ഉത്തമപുത്രൻ മാതിരിയുള്ള റീകമ്മിങ് മൂവീസൊക്കെ നല്ല റോൾ ചെയ്തായിരുന്നു. ഇടയ്ക്ക് നല്ല റോൾ ഇവർ വിവാഹിതരായിൽ ചെയ്തു. കല്യാണം കഴിച്ചിട്ട് വന്നിട്ടാണല്ലോ ഇതൊക്കെ ചെയ്തത്. പച്ചകുതിര ചെയ്തു, ഇവർ വിവാഹിതരായിൽ, ബാംഗ്ലൂർ ഡേയ്സ്, കുഞ്ഞൽഡോ, പിന്നെ വേറെന്താ, ഡിയർ ഫ്രണ്ട്, എന്തൊക്കെ ചെയ്യും. ഭാരതി കണ്ണമ്മ ഒരു റോൾ ചോദിച്ചിരുന്നു. അപ്പോൾ അവർ പറഞ്ഞായിരുന്നു എൻ്റെ അടുത്ത് 6 months മാത്രമാണ്, 6 months ആണെങ്കിൽ ഞാൻ അഭിനയിക്കാമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ 6 months ആ ക്യാരക്ടർ ഒരു ഫോറിൻ റിട്ടേൺ ലേഡി. അപ്പോൾ കുറച്ച് കംഫർട്ടബിൾ ആയിരുന്നു. ഞാൻ പറഞ്ഞു മോർണിംഗ് 9 o'clock to 6 o'clock വരെ അത് അഭിനയിക്കുന്നു, എൻ്റെ കണ്ടീഷൻ പറഞ്ഞു. അപ്പോൾ അവർ അതുമാതിരി തന്നെ എന്നെ 6 o'clock വിടും. ഇല്ലെങ്കിൽ രാവിലെ തുടങ്ങിക്കഴിഞ്ഞാൽ നൈറ്റ് 9 10 മണി വരെ, പിന്നെ അവിടെ തന്നെ സെറ്റിലാകണം നമ്മൾ. മറ്റന്നാൾ പിന്നെയും 6 മണിക്ക് പുറപ്പെട്ട് വരണം. അപ്പോൾ ഇവിടെ തന്നെ എന്നെ ഒരുപാട് സീരിയൽസിനൊക്കെ നല്ല റോൾ ചോദിക്കുന്നുണ്ട്. പക്ഷെ നമുക്ക് 15 ദിവസം അതിൽ അഭിനയിക്കണം എന്ന് പറഞ്ഞാൽ എന്നെ രാവിലെ 9 o'clock to 6 o'clock ആണെങ്കിൽ നല്ല റോളാണെങ്കിൽ ചെയ്യാൻ എനിക്ക് ഇപ്പോഴും താല്പര്യമുണ്ട്. ബട്ട് വെരി ലെസ് ഡേയ്സ്. മന്ദാരം ചെയ്തിട്ടുണ്ടല്ലോ, ഇറ്റ്സ് എ വെരി ബ്യൂട്ടിഫുൾ റോൾ അല്ലേ.
അങ്ങനെ നല്ല റോൾസ് വന്ന ഞാൻ നോക്കാറില്ല. ഇങ്ങനെ വെബ് സീരിയൽ ചെയ്തു ഞാനും സത്യരാജ്, സീത എന്ന് പറഞ്ഞിട്ട് പെർഫെക്റ്റ് ഹസ്ബൻഡ് എന്ന് പറഞ്ഞ വെബ് സീരിയൽ ഹോട്ട് സ്റ്റാറിന് വേണ്ടി ചെയ്തിരിക്കുന്നത്. അപ്പോൾ നല്ല സബ്ജക്റ്റ് വരുമ്പോൾ ഞാൻ റെഡി ടു ഡു. மிரியம் அப்படின்ற பேர் வந்து ஆக்சுவலா இந்த படத்துல இருக்கிற இந்த கேரக்டருக்கும் மிரியம்ன்ற பேருக்குமே ஒரு மீனிங், ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது படத்திலே இருக்கும் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஏன் மிரியம், ஏன் இந்த டைட்டில் மிரியம்னு வச்சோம், மிரியம்னா என்ன அப்படின்றது படத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுத்துருக்கோம். படம் பாருங்க, படம் பார்த்துட்டு என்னோட ஆன்சர். ஸோ 2 சாங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் வந்து மவுண்டேஜ் சாங். அந்த ஃபுல் லென்த் மவுண்டேஜ் சாங் படத்துல வராது. படம் வந்து 3 போர்ஷனா அந்த சாங் இருக்கும். அண்ட் 3மே டிஃப்ரெண்ட் இமோஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சன்னுக்கும் அவங்களுக்கும் ஒரு கோல்ட் வார் போகும், அந்த இமோஷன். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் வந்து இந்த சன் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது ஓவரா கேர்ன்ற பேர்ல அவங்கள டார்ச்சர் பண்ற அந்த ஒரு மூடு வந்து போகும், அந்த இமோஷன். அண்ட் தேர்ட் வந்து எல்லாருமே இது பண்ணி அவங்க ஹாப்பியா அந்த பிரெக்னன்சி செலிப்ரேட் பண்ற அந்த ஒரு இமோஷன் இருக்கும். ஸோ 3 வெர்ஷன். அந்த ஒரு சாங் வந்து இட் வில் பி டிவைடட் இன்டு 3 போர்ஷன்ஸ். மவுண்டேஜ் சாங் படம் முடிஞ்ச பிறகு ஃபைனலா ரோஸ் மேரி குயின்ன்ற அந்த ப்ரமோஷன் சாங். இந்த 2 சாங். மாலதி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம, ஏன்னா வாட் எவர் இட் இஸ், டேரக்டர் கால் இஸ் த ஃபைனல் ஒன். ஸோ வி கிவ் சஜஷன்ஸ், ஓகே வி வில் டூ ஆர் நாட் அப்படின்னும் போது அவங்களோட வித் பர்மிஷனோட வி வில் அப்புறம் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு போர்ஷன்னா பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு இது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு லேபரேட்டரி, அதாவது உண்மையான ஐவிஎஃப் ஒரு லேபர் வார்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து ஷூட் பண்ணும்போதே மேம் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நமக்கு தெரியும். ஓகே விஆர் ஷூட் பண்ணுறாங்க. அதை தாண்டி அவங்க அங்கே ரியாக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பர்சனலாகவே ஒரு ரொம்ப ரொம்ப மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த டைம். இவ்வளோ தூரம் அதுலேயும் சில இடத்துல ரீடேக்லாம் வரும்போது திருப்பி அவங்க அதே எமோஷனை கொடுத்து பண்ணணும். ரீடேக் மீன்ஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஏதாவது மாறி இருக்கும்போது அவங்க திருப்பி அதே எனர்ஜி வந்து கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் அது டப்பிங் பண்ணதாக இருக்கட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு அது ஒரு வேற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் வந்து ஒரு டீப் தாட் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸ் பொதுவாக பசங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ரீடேக் ஏன்னா அந்த 20 டைம்ஸ் வந்து யா அது ரொம்ப டஃப். கேயாஸ்ன்ற ஒரு கேயோட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன்னா 360 டிகிரிஸ்ல சுத்திட்டே இருப்பாரு. அந்த 3வது சுத்துல எங்கயாவது நர்ஸ் இடிச்சிட்டாருன்னா அது திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர், அந்த சன் கேரக்டர் வந்து வெளியே போயிடணும் சில இதில். அவங்க சில நேரத்தில் அவரும் வந்துட்டு என்ன ஆயிரும்னா ரொம்ப நேச்சுரலாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஓகே என்ன வாட்ஸ் கோயிங் ஆன் தட்ன்ற மாதிரி அவர் ஷூட்டிங்கே மறந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் அவங்க அப்படியே ஸ்டக்கான் ஆயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. இல்லை அந்த அந்த சன் கேரக்டருக்கு நிறைய ஃபேஸ் பண்ணணும். இல்லை அவர் ஒரு லவர் இருக்கு, அவருக்கு ஒரு ஃபேஸ் பண்ணணும், அவங்களுடைய பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ணணும், சொசைட்டி ஃபேஸ் பண்ணணும். இவ்வளோ வயசு உள்ள அம்மா போய் ஒரு குழந்தை பெற்றுக்குதுன்னு சொல்லி அதை வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார். அந்த எம்பாரசிங்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறாரு, அப்புறம் அந்த பெயின் எல்லாம் தாங்குறாரு. மை சன் கேரக்டர் ஆல்சோ டிட் வெரி வெல். ஏன்னா ட்ரெயின்ட் பண்ணாங்க, நம்மளும் அப்படி சொல்லி 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 இவர் கிவ் அண்ட் டேக் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் அவர். ஸோ லொகேஷன் வந்து இது ரொம்ப ஃபாஸ்டா ஷூட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஆக்சுவலி நான் வந்து மே லாஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து நம்ம வந்து டிசைட் பண்றோம் படம் போறோம் அப்படின்னு ஆஷிக் மீட் பண்றேன். அந்த 2 வீக்ஸ்ல ஆஷிக், ரேகா மேம், ரேயானா எல்லாம் வராங்க. லொகேஷன் நோ ஃபிக்ஸ் ஆகல. அதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடு பார்த்துருந்தோம், அந்த வீடு செட் ஆகல. நம்ம மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அது எனக்கு என்னன்னா அந்த வீடுக்குள்ள வந்து ஒரு தீம் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு விண்டோவா இருந்தா அது ஒரு டர்க்கிஷ் விண்டோவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு செட் ஆகாமே இருந்தது. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டோட வீடு அது. அதுக்கப்புறம் ரேண்டமா ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போயிருக்கும், ஏன் இந்த வீடு நல்லா இருக்கேன், நம்ம ஏன் என்னோட மைண்ட்ல கிளிக் ஆகி உடனே பெயிண்டர் கூப்பிட்டு பெயிண்ட் பண்ணுங்க, இது கிரீன் தீம்க்கு மாத்துங்க, இந்த விண்டோ இப்படி மாத்துங்க, இங்க ஒரு ஆர்ட் பெயிண்ட் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டோ பார் ஒன்று இருந்தது, அவங்கள்ட்ட போயிட்டு பேசி அவங்க எனக்கு இந்த படத்துக்கு ஒரு மேஜிக் ஒன்று நடந்துட்டே இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் லைக் ஃபாலோயிங். அதுவாவே அசெம்பிள் ஆச்சு. நம்ம போய் அப்ரோச் பண்ணா முடியாதுன்னு சொல்லி இது வரைக்கும் யாருமே பண்ணல. அந்த ரெஸ்டோ பாரா இருக்கட்டும்,
அண்ட் இந்த அட்வான்ஸ் ஐவிஎஃப் ஜெனசிஸ் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம போய் அப்ரோச் பண்ணப்போ இந்த மாதிரி நம்ம ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு குட் காஸ்டாக எடுக்கிறோம், படத்தை பற்றி படத்தில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த நெகட்டிவ் ஷேடுமே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படி சொன்னப்போ they took 3 days and they decided like okay நீங்கள் படம் அது ஃபுல் ஹாஸ்பிட்டல் காலையில் ஒரு 8 o'clock ஷூட் ஆரம்பித்தோம். the next day 3 o'clock தான் பேக்கப்பே பண்ணோம். அந்த ஹோல் டே மொத்த ஷூட்டுமே வந்து அந்த ஒரு நாள்ல எடுத்தோம் அந்த அட்வான்ஸ் ஐவிஎஃப் ஜெனசிஸ் ஹாஸ்பிட்டலாக. அண்ட் they didn't even charge us anything, like they were so good to Miriam team. ஆக்சுவலாக ப்ரிவிலேஜ்னு தான் நான் சொல்லணும், லைக் ஆஸ் அ லேடி டைரக்டர். பட் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ லேடியாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும், அது லேடி அப்படின்னு யாருமே எனக்கு இது வரைக்கும் டிஸ்கிரிமினேட் பண்ணலை. நான் அதை பார்க்கவே இல்லை. டிஸ்கிரிமினேஷன் ஒரு நாள் கிடையாது ஒரு லேடி டேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் புதுசுன்றனால ஐ எம் லேர்னிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஆஷிக் மூலியமா நிறைய கான்டாக்ட்ஸ் வந்ததும், இப்போ படம் அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸ் போகும்போது ஸோ இவங்களை அப்ரோச் பண்ணுங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன ஸ்மால் பட்ஜெட் ப்ரொடியூசர் கவுன்சில்னு சென்னையில் ஒன்று இருக்கு. அவங்க வந்து கிவிங் லைக் அறிவழகன் சார் வந்து லைக் கிவிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட். அவர் வந்து என்னை எப்பயுமே கால் பண்ணி நீ யார் ப்ராப்ளம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லு, நான் சப்போர்ட் பண்றேன், அது பி த பேக்கப் ஃபார் யூ. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கட்டும், இவங்க போகாத அவங்க ஏமாத்துவாங்க, நீ இவங்ககிட்ட போ, என்ன பேர் சொல்லு, they will guide you properly அப்படின்னும் போது தான் நான் we are with ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் இப்போ படம் ரிலீஸ் பண்ணுறாங்க போத் தமிழ்நாடு அண்ட் கேரளாவில். 22 டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஜெனிஷ் அவர் பேர், அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ. ஸோ விச் வாஸ் ரெக்கமெண்டட் பை அவர் ஓன் ப்ரொடக்ஷன் கவுன்சில், அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட் பீப்புள் சார், ஐ வாஸ் ஸோ blessed and glad that I was surrounded by a lot of good people like Ashika இருக்கட்டும், ரேகா மேம் கேரளால ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கால் பண்ணி நீ பேசி இவங்கள்ட்ட பேசு, இவங்க நிறைய பேர் என்ன இந்த மாதிரி கைட் பண்ணிட்டே இருந்தாங்க பிசினஸ் when it comes to business. ஸோ நிறைய கைடன்ஸ் இருந்தது. இந்த க்ரூ வந்து நான் ஆக்சுவலா அதை ரேகா மேம்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இந்த கேள்வியை. பிகாஸ் ஐ திங்க் இந்த மிரியம்மான்றது வெரி ஸ்பெஷல் மூவின்னு நினைக்கிறேன் ரேகா. பிகாஸ் ரேகா மேம் நான் வந்தேன் as an ஆர்டிஸ்டா, நான் படம் பண்ணேன், நான் கிளம்பி போயிட்டேன் இல்லாம she became part of the family. She became so close to the crew, entire crew, and இன்னைக்கு வரைக்கும் கூட சப்போர்ட்டா நின்னு பண்ணிட்டு இருக்காங்க. So I think this movie must be a special movie. ஆமா, ஸ்பெஷல் மூவின்னு மனசுல இஷ்டப்பட்டது. ஏன்னா நம்ம ஒரு தாயா இருக்கோம் இல்ல, நம்ம ஒரு மதரா இருக்கோம் இல்ல, ஒரு குழந்தைய பெத்துக்கிறது எப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரெண்டாவது தசரத மாதிரி ஒரு படம் சூப்பர் ஹிட்டா இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லீட் ரோல், அதாவது நிறைய சீன் பண்ணி படத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தா இருக்கிறத விட செய்யற கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ், ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரோல்ஸ் பண்றது இட்ஸ் அ வெரி டஃப். இப்போ கிடைக்கிறது இப்போ ரீசனா யாருக்குமே அந்த மாதிரி நல்ல ரோல்ஸ் எல்லாருமே ஆடிஷன்ஸ்க்கு போய் எனக்கு ஒரு கேரக்டர் இருந்தா சொல்லுங்கன்ற லெவல்ல தான் இப்போ இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனா இதுல வந்து எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இப்போ இவங்களோட ஃப்ரெண்டு ஒரு கோபின்னு ஒரு பிரதர் இருக்காரு, அவர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ ஜெயந்தின்றவங்க இவங்க ஃப்ரெண்ட், அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்புறம் இதுல டிசைனர் இருக்காங்க, அவங்க வந்து நம்மள்கிட்ட ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி எங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சு எங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து எங்களை எல்லாம் பார்ப்பாங்க. ஆஷிக் வந்து என்ன ஃபர்ஸ்டா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அதுக்கு முன்னாடியே. அது இந்த கேரக்டருக்கு மேடம் கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா குக்குத் கோமாளி, பிக் பாஸ், அந்தபடி ஒவ்வொன்றும் நான் போட்டு நிறைய நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கணும், இருந்துட்டே இருக்கணும்னு சொல்லி இருக்கிறனால அவர் அதை பார்த்துட்டு மேடம் செஞ்சா நல்லா இருக்கும்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஸோ இதுல இருக்க என்னோட சன் கேரக்டர் இவங்க எல்லாத்தையுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த நாங்க மேல தொடங்கினாலும் ஜூன்ல தொடங்கினாலும் டிசம்பர் வரைக்கும் ஸ்டில் நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டு இருக்கு. படமும் அதே இதோட விஜயம் ஆச்சுன்னா ஜெயிச்சுன்னா ஷி கேன் டூ லாட் ஆஃப் ரைட்டிங் பண்ணி நிறைய சப்ஜெக்ட் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரியஸ், ஷார்ட் பிளானிங் ஆஃப் மூவி. கமல் சார் இப்போ சொல்வாரு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்ல சப்ஜெக்ட் எழுதி முடிச்சிடலாம். ஒரு தனியா உட்காந்து பிளான் பண்ணா ஒரு டைரக்டர் ஒரு ரைட்டப் எழுதி முடிச்சிடலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு சப்ஜெக்டை முன்னாடியே ரிஹர்சல் பார்த்து ஆர்டிஸ்ட்டை பிளான் பண்ணா 30 நாள்ல ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க முடியும். ஆனா கண்டென்ட் நல்லா இருந்தால், ஆர்டிஸ்ட் நல்லா இருந்தால், அதுக்குள்ள டெடிகேஷனும் நம்மளுடைய பொட்டன்ஷியல் போடணும். அதில் அந்த எஃபர்ட்டும் போட்டால் கண்டிப்பாக நமக்கு நல்ல படங்கள் கொடுக்க முடியும். ஆடியன்ஸும் பார்ப்பாங்க நல்லா. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூவா தொடங்கும். ஹிட்டான பிறகு அவங்க மூடு மாறுமாலாம் தெரியாது. அயர்லாண்ட்லாம் போய் நாங்க ஜாலி பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இந்த மிரியம்மா அப்படின்ற படம்
கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் 22nd வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. தமிழ் லாங்குவேஜில் தான் ரிலீஸ் ஆகுது. ம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரேகா மேமோட ஆக்டிங் நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு ஆக்டிங் எல்லாரும் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரேகா மேம் திரும்பி அந்த ஃபுல் பேங்கில் வந்து ஒரு ஃபுல் மூவி பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் ரேகா மேம் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் அ கண்டென்ட்டாக இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில போகும்போது ஒரு காசு கொடுத்ததுக்கு அந்த காசுக்கு நீங்கள் எப்படி டியூஷன் போறீங்களோ அந்த மாதிரி இப்போ வரும்போது ஒரு நாலேஜோட வரீங்க. அந்த மாதிரி இந்த படம் பார்த்துட்டு போகும்போது ஒரு ஜஸ்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டாக மட்டும் படம் இல்லாமல் நீங்கள் வெளில போகும்போது இந்த படம் உங்களை கண்டிப்பாக யோசிக்க வைக்கும். அண்ட் யூ வில் கோ ஹோம் வித் அ லாட் ஆஃப் அட்வான்ஸ் ஐடியாஸ்னா என்ன, அது யார் பண்ணலாம், அண்ட் இட்ஸ் லீகல் இன் இந்தியா. அண்ட் மேரேஜ் மட்டுமே வந்து லைஃபோட எண்டு கிடையாது, ரிலேஷன்ஷிப் மட்டுமே எண்டு கிடையாது. தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ உலகத்துல. ஸோ நோ நீட் டு கெட் டிப்ரெஸ்ட், நோ நீட் டு லிவ் டாலரேட் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஸோ யூ வில் திங்க் நிறைய லேயர் இருக்க படத்துல யூ வில் திங்க் அ லாட். இந்த படம் பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு இந்த படம் ஃபுல்லா பாசிட்டிவ் போவீங்க. பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது மாதிரி உங்களையும் நீங்க பண்ணிக்கோங்க, பாசிட்டிவா வச்சுக்கோங்க லைஃப. அது ஹாப்பியா இருக்கும்ல. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. கண்டிப்பாக இந்த யங் நியூ டீம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரேகா மேம் வந்து யங் as usual, பட் அவங்க நியூ கிடையாது. வெரி வெல் known actress. எஸ் பட் மத்தவங்க எல்லாரும் வந்து அப்கமிங். இப்ப ஆஷிகா இருக்கட்டும் எல்லாரும் நான் வந்து புதுசு இண்டஸ்ட்ரிக்கு, பட் the rest of them they are upcoming. So please do come and support us. எஸ் இப்ப அதே மாதிரி தமிழ்ல இருக்கவங்க மலையாளத்துல வந்து நடிக்கிறாங்க, மலையாளத்துல இருக்கவங்க தமிழ்ல வந்து நடிக்கிறாங்க. நான் வந்து ஒரு 100% சொல்றேன். அவர் வந்து மலையாளத்துல யாஷிக் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐயோ ஏன்னா கண்டிப்பா அவருடைய பாடி இதுக்கு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணலாம். நானும் சொல்லியிருக்கேன், மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு யூ வில் கெட் மோர் நாலேஜ் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. நீங்க கண்டிப்பா எல்லாரும் அவரையும் சப்போர்ட் பண்ணணும். ஐயோ ஈவன் எழில ஆச்சும், அப்புறம் ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணியிருக்கா, அவளும் ஷீஸ் வெரி கியூட். இவங்களையும் கேரக்டரா நீங்க கூப்பிட ஆரம்பிச்சிருவீங்க இந்த படம் அதான் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்துருவீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.